ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னென்னா மெட்ரோ அப்படிங்கிற ஒரு படம் தான். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னா, ஒரு ஃபேமிலி இருக்குது. அதில் நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்கு துரோகம் பண்ணிவிட்டு வேறு ஒரு பையன் கூட அஃபேரில் இருக்காங்க. இப்படியே போயிட்டு இருக்க டைமில் அந்த அஃபேர் நம்ம ஹீரோ அவங்க பிள்ளை எல்லாருமே ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி என்னென்னா, அந்த டன்னல்லேருந்து தண்ணி அப்படி பிச்சுட்டு பாய்ஞ்சு அந்த ட்ரெயின் வந்து அந்த டன்னலுக்குள்ளே ஜாம் ஆகி இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையிலேருந்து அந்த ஃபேமிலியும் மற்றவங்களும் அந்த ட்ரெயின்லேருந்து தப்பிச்சாங்களா இல்லையா? அவங்க அப்படி வெளியே வரும்போது ஹீரோயின் வந்து யாரை சூஸ் பண்ணாங்க, அவங்க ஹஸ்பண்டியா அஃபேரா, அப்படி எல்லாத்தையும் ரொம்பவே எமோஷனாக ரொம்பவே சொன்ன படம் தான் இந்த படம் மெட்ரோ. சரி வாங்க படத்துக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மூவி வைப்ஸ். நான் இப்போ ஒரு கதை சொல்லிட்டா. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காணிக்காங்க. அவங்க ரொம்பவே ஜாலியாக அவங்க அஃபேர் கூட இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருந்துகிட்டே இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் வந்து கால் பண்ணுறாங்க. ஏன்னா அது மிட் நைட் ஆகிட்டு. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள ரொம்பவே காணும் அப்படின்னு தேடி கிளினிக்லேருந்து கால் பண்ணுறாங்க. அவங்க கிளினிக்கில் டாக்டராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து அதை அட்டன் பண்ணல. இதை பார்த்த உடனே அந்த அஃபேர் சொல்கிறான், இவனுக்கு வேறு வேலையே இல்லை, நேரங்காலமே தெரியாது, இப்போவும் பார்த்து கால் பண்ணுறேன் பாரு, எப்படி தான் நீலாம் இவன் கூட இருக்கியோ அப்படின்னு நம்ம ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து சும்மா இருங்க, அவர் என் மேலே நல்ல பாசம் வச்சுருக்காரு, அதான் இப்படி கால் பண்ணுறாங்க, நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு அவங்க ஃபோனை தூக்கிட்டு வெளியே போயிடுறாங்க. இந்த அஃபேரும் அவங்க ஹஸ்பண்டை ரொம்பவே கழுவி கூட்டிகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த அஃபேர் வந்து அந்த ஒய்ஃப்கிட்ட சொல்கிறாங்க, நீ வந்து போகாத, இப்போ ஒன்றும் நீ வீட்டுக்கு போக தேவையில்லை, நாளைக்கு காலைல நானே ஒன்று கொண்டு விட்டுறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறான். ஆனால் அந்த ஒய்ஃப் என் குழந்தை என்ன தேடும், நான் தான் அவளை காலைல ஸ்கூலுக்குலாம் கூட்டிகிட்டு போகணும், நான் இப்போ போகலைன்னா எல்லோரும் என்னை தேடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவள் இல்லை, நீ இப்போ போக வேண்டாம், நாளைக்கு காலைல நான் கொண்டு விட்றேன்னு சொல்லி அவங்களே எப்படியோ பிரெயின் வாஷ் பண்ணி நாளைக்கு காலைல கொண்டு விடுற மாதிரி சம்மதிக்க வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல தான் காணிக்காங்க. அதில் ஒரு வயசான ஆள் வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து டனலில் இருந்து ஏதோ தண்ணி லைட்டாக லீக் ஆகிற மாதிரி இருக்குது. அதை வந்து அவர் பார்த்துட்டு என்னடா தண்ணி லீக் ஆகுதே, ஹெட் ஆஃபீஸர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அது மழை தண்ணியாக இருக்கும், நீ வந்து இதெல்லாம் சீரியஸாக எடுக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனாலும் அந்த வயசானவர் இல்லைங்க, அது ஸ்மெல்லே கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஹெட் ஆஃபீஸர் வந்து பாரு, தண்ணி லெவல்லாம் நான் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன், 50% கூட இன்னும் தாண்டலை, நீ தேவையில்லாமல் வளராத, நீ என்ன தண்ணியை சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவரை ரொம்பவே கிண்டல் பண்ணிட்டு இருக்காரு. அவரும் நான் குடிக்கலாம் மாட்டேங்க ஜாப் டைமில் அப்படி எவ்வளோ சொல்லி பார்க்காங்க. ஆனால் அவங்க கேட்குற மாதிரி தெரியல. அவரும் ரொம்பவே சோகமாக வெளியே வந்துடுறாரு. அப்படி வெளியே வந்துட்டு இருக்கும்போது அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு சின்ன பையன் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் இந்த வயசானவர்கிட்ட வந்து கேட்காரு, இந்த மாதிரி இங்கே ஒரு பங்கர் இருக்காமே, அது மிலிட்ரி பங்கராக இருந்தாமே அப்படின்னு சொல்லி கேட்பான். அதுக்கு இவரும், இந்த மாதிரிலாம் ஒரு பங்கரும் இல்லைப்பா, நீ ஏதோ தெரியாமல் சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த வீட்டில் என்ன நடக்கு அப்படிங்கிற மாதிரி காணிக்காங்க. அந்த அப்பா வந்து அவங்க குழந்தைய ரொம்பவே ஹரிபரியாக ஸ்கூலுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை கேட்க, என்ன அம்மா எப்போவுமே வந்துடுவாங்க, இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாகவும் அவங்கள காணுமே, நான் தேடிட்டே இருந்தேனே அப்படின்னு கேட்காங்க. அவங்க அப்பாவுக்கு என்ன சொல்லனே தெரியல. அதனால ரொம்பவே கோவத்தில் திட்டிட்டு உன் கழுத்தில் இந்த செயின் இருக்கே, இது யார் கொடுத்தா அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட கேட்காங்க. அந்த குழந்தையும் அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க, யாரும் கிஃப்ட் பண்ணாங்களாம் அப்படின்னு சொல்லி அந்த சீன் அப்படி கட் ஆகுது. அவங்க வந்து ட்ரெயின் ஏறி போயிடுறாங்க. அந்த அப்பா அந்த பிள்ளை அவங்க 2 பேரும். அப்பா வந்து கிளினிக் போகிறாங்க, அந்த பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போகுது. அப்படி அவங்க போய் முடித்த உடனே கரெக்டாக அந்த டைமுக்கு நம்ம ஹீரோயினும் அவங்க அஃபேரும் காரில் வராங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு செமஷம், ஏன் நீங்கள் என் வீட்டுக்கு என்ன கூட்டிகிட்டு வரீங்க, நீங்கள் கொஞ்சம் தள்ளியே நீங்கள் நிப்பாட்டினா நான் நடந்து போயிடுவேன்ல, நீங்கள் ஏன் வீட்டு முன்னாடி வர வரீங்க அப்படின்னு நம்ம அஃபேர் கிட்டே கேட்காங்க. உடனே நம்ம அஃபேர், இவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு, நீயும் சொல்கிற மாதிரி தெரியல, நானே போய் உன் புருஷன்கிட்ட சொல்கிறேன், என்ன தான் நினச்சிட்டு இருக்கான்னு, வா இப்போவே அந்த குழந்தைய கையோடி கூட்டிகிட்டு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் தடுத்து பார்க்காங்க. ஆனால் அந்த அஃபேர் கேட்குற மாதிரி இல்லை. உடனே அந்த அஃபேர் வீட்டுக்குள்ளே போய் பார்க்கும்போது யாருமே காணும். உடனே அந்த அஃபேர் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே யாருமே காணும். உடனே அந்த ஒய்ஃப் சொல்லுவாங்க, அவங்க இப்போ கிளம்பியிருக்கலாம், நம்ம வரதுக்கு முன்னாடியே அவங்க போயிட்டாங்க போல் அப்படின்னு. அப்போ அந்த அஃபேர் வீட்டை சுற்றி பார்க்கும்போது வீடு ரொம்பவே க்ளீனாக இருக்குது. உடனே அவன் கேட்பான், இது நீ பண்ணியா இல்லை அவன் பண்ணானா அப்படின்னு. உடனே அந்த ஒய்ஃப் சொல்லுவாங்க, அவர் தான் வீட்டை நல்லா சுத்தமாக வச்சுருப்பாரு எப்போவுமே. உடனே அந்த அஃபேர் சொல்லுவான், ஆம்பளைங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாது, எந்தெந்த வேலைகள் கேர்ள்ஸ் பண்ணணுமோ அந்தந்த வேலைகள் தான் அவங்க பண்ணணும், இந்த மாதிரிலாம் இருந்தால் அவனு ஒரு ஆம்பளைனே சொல்ல முடியாது அப்படி ரொம்பவே தப்பாக நம்ம ஹீரோவை பற்றி சொல்லுவாங்க. இதை கேட்டு நம்ம ஒய்ஃபுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். நீங்கள் அவங்கள பற்றி அப்படிலாம் ஒன்றும் சொல்ல தேவையில்லை அப்படி ரொம்பவே டென்ஷன் ஆகி நம்ம அஃபேரை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. உடனே நம்ம அஃபேரும் காம் டவுன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒய்ஃபை சமாதானப்படுத்திட்டு அவர் ஆஃபீஸ் போகிறதுக்காக ட்ரெயின் ஏற வந்துடுவாங்க. இப்போ அந்த வயசானவர் தான் காணிக்காரு. அந்த வயசானவர் அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு முன்னாடி நின்றுட்டு அவங்க ஃப்ரெண்டு, இவங்க பேர் தான் மரியா, இவங்க கூட சேர்ந்து ஒரு பெக் அடிச்சுட்டு இருப்பாங்க. அப்படி அடிச்சுட்டே இருக்கும்போது போலீஸ் வந்துடுவாங்க. அப்படி போலீஸ் வந்தோடனே அந்த வயசானவர் பிடிச்சிருவாங்க. ஆனால் அந்த மெரியாங்கிறவங்க எப்படியோ தப்பிச்சு அந்த ட்ரெயின்குள்ளாடி போயிடுவாங்க. இதில் அந்த மெரியாங்கிறவங்க ரொம்ப பாவம், அவங்களுக்கு தெரியாது அவங்க போலீஸ்லேருந்து தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு பெரிய ஆப்பில் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன காணிக்காங்கன்னா,
ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணையே ரொம்ப நேரமாக சைட் அடிச்சுட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அந்த அப்பாவும் அப்பா வந்து இடம் இல்லைன்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க பொண்ணு வந்து சீட்டில் உட்காந்துட்டு இருக்கும். அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்க பக்கத்துலேயே ஒரு வயசான லேடி வந்து ரொம்பவே க்யூட்டான ஒரு டாகை வச்சுட்டு இருப்பாங்க. அதை பார்த்த உடனே அந்த அப்பா பொண்ணுக்கிட்ட கேட்பாங்க, உனக்கு இந்த மாதிரி ஒன்று வாங்கி தரட்டா அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு இல்லை இல்லை எனக்குலாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவும் பார்த்து அந்த டன்னல்லேருந்து தண்ணி வந்து ரொம்பவே ஹெவியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால என்ன ஆகும்னா, அந்த ட்ரெயின் ஓட்டிகிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்டில் வந்து அப்படி தண்ணி வருது அப்படின்னு சொல்லி. ஸோ அவர் டக்குன்னு சடன் பிரேக் போடுவார். அந்த சடன் பிரேக் போடும்போது அங்கே பேசஞ்சர்ஸ் எல்லாமே அப்படியே ஃப்ரெண்டில் வந்து புஷ் பண்ணி போய் விழுந்துருவாங்க. அப்படி விழும்போது லீவை வந்து அப்படி கிழிச்சிட்டு அவர் போய் கீழே விழுந்துருவார். அப்படி எல்லாருமே ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க மாறி மாறி விழுந்து அந்த சீனே ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு சைலண்டில் போகுது. ரொம்பவே அப்படியே காணிக்காங்க. எல்லாருமே ரொம்பவே அழுகிற மாதிரி ரொம்பவே ஒரு பேடான சிச்சுவேஷனாக காணிக்காங்க. பாதி பேருக்கு கை உடஞ்சி, பாதி பேருக்கு கால் உடஞ்சி, பாதி பேருக்கு தலையில் அடிபட்டு அப்படி ரொம்பவே ஒரு சேடான இருக்கிற மாதிரி இருக்குது. உடனே அவங்க அந்த அப்பா மேலே தான் எல்லாரும் மேலே 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 விழுந்திருக்காங்க. அவங்க தள்ளுங்க தள்ளுங்க, நான் எந்திக்கணும் அப்படின்னு கத்துறாரு. அந்த கத்துற சவுண்டு கேட்டு கொஞ்சம் பேர் தள்ளுறாங்க. அவர் பையன் எந்திக்காரு. எந்திரிச்சு பார்க்கும்போது அவர் கையில் அவங்க மகளோட ட்ரெஸ் கிளாத் இருக்குது. அதை பார்த்தோன்னே ஐயோ என் பொண்ணு எங்கே அப்படின்னு தேடிட்டே இருக்காங்க. இந்த சைடு நம்ம அஃபேரை தான் காணிக்காரு. அந்த அஃபேர் வந்து எப்படியாவது அந்த கண்ணாடியை உடைக்கணும்னு சொல்லி ரொம்பவே ட்ரை பண்ணி அந்த கண்ணாடியை உடைச்சிட்டு எல்லாருமே அந்த ட்ரெயினில் மிச்சம் இருக்கவங்கெல்லாம் அங்கே கீழே எல்லாம் தண்ணியாக இருக்குல்ல, அதில் வந்து இறங்கி அப்படியே ஓட ஆரம்பிக்காங்க ஒருத்தங்களை மிதிச்சுட்டு. ஆனால் நம்ம அஃபேர் வந்து அப்படி ஓடல. ஏன்னா அவனுக்கு வந்து கரண்டில் வந்து தண்ணியில் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு டவுட்டாக இருக்குது. திடீர்னு வந்துட்டுனா என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறதுக்காக அவன் மேலே அந்த ட்ரெயினுக்கு மேலே வந்து அவன் ஏறி நின்று இப்படி படுத்துட்டு பார்த்துட்டு இருப்பான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பா வந்து ஒரு ஜப்பியாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை வந்து ஹெல்ப் பண்ணி காப்பாற்றிட்டு அவர் பொண்ணை தான் தேட போயிட்டே இருப்பார். அப்படி போயிட்டே இருக்கும்போது இந்த சமயத்தையும் பயன்படுத்தி நிறைய பேர் மக்கள்கிட்ட இருக்கிறதெல்லாம் திருடிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் ஒரு பையன் சைட் அடிச்சுட்டே இருந்தான்னு சொன்னேன்ல, அந்த பையனும் எந்திக்கான். அந்த பையன் எந்திச்சோன்னு அந்த பொண்ணை தான் தேடுறான். ஆனால் அவனால் எஞ்சி ஒரு ஸ்டெப் கூட நடத்துக்க முடியல. அவனுக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்கி உடனே அவன் கீழே படுத்துறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எங்கே அப்படின்னு தேடி பார்க்கும்போது அந்த பொண்ணு மேலே ஏதோ விழுந்திருக்கு. அதை அப்படியே எடுத்து நீ ஓகே தானே, உனக்கு ஒன்றும் இல்லை தானே அப்படின்னு அந்த பொண்ணை வந்து சேவ் பண்ணுறான். இங்கே வந்து நம்ம அப்பா வந்து தன் பிள்ளையை பார்த்துட்டாங்க. அந்த குழந்தை வந்து அந்த சீட்டுக்கு நடுவோடி போயிருக்கு. ஆனால் அது வந்து எந்த ஒரு சத்தமும் போடலை. உடனே சானியா உனக்கு ஒன்றும் ஆகலை தானே, சானியாங்கிறது அந்த பிள்ளையோட பேர், சானியா உனக்கு ஒன்றும் ஆகலை தானே அப்படி ரொம்ப எமோஷனாக கூட்டிகிட்டே இருக்காங்க. அந்த பிள்ளையும் அப்பா எனக்கு ஒன்றும் இல்லை, என்னை எப்படியாவது வெளியே எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அஃபேரும் அந்த அப்பாவும் சேர்ந்துக்கிட்டு அந்த பிள்ளையை வந்து பையை அப்படி வெளியே எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணப்பா, இப்போ நம்ம என்ன போக, ஏன் எல்லோரும் இப்படி கீழே விழுந்துருக்காங்க, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. அதனால நம்ம அஃபேரும் சரி கரண்ட் பாஸ் ஆகலை, நான் பார்த்துட்டேன், எல்லோரும் போகிறாங்க, நம்ம போவோமா இல்லை கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோமா அப்படின்னு அவங்க வந்து யோசிச்சுட்டே இருக்கும்போது இந்த சைடு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் என்ன காணிக்காங்கன்னா, அவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கு ஃப்ரெண்டில் போன ட்ரெயின் வந்து இந்த மாதிரி சடனாக ஒரு பிரேக் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது. ஆனால் நெக்ஸ்ட்டு ட்ரெயின் வந்து கிளம்பிட்டு, அதனால அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினை, 2வது ட்ரெயினை நீங்கள் திரும்ப வாங்க, பின்னாடி வாங்கன்னு. இவங்களும் சொல்கிறாங்க ஏதோ தண்ணி வர மாதிரி இருக்குது சார். ஆமாம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்கள் பைய பின்னாடி வாங்க, பேசஞ்சர்ஸ் யாரும் பேனிக் ஆகாமல். அதனால அந்த 2வது ட்ரெயினும் அப்படி பைய பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க பாருங்கள். அவங்க வந்து ஓகே அவங்க இந்த 2வது ட்ரெயின் வந்த உடனே நம்ம கரண்டை கட் பண்ணிடலாம், அது வரைக்கும் யாருமே அந்த தண்ணிக்குள்ளே போகவே கூடாதுன்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன் அப்படின்னு அந்த ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க ஹெட் சீஃப் நினைப்பான். அதே சீடை கட் பண்ணி அங்கே தான் காணிக்காங்க அந்த தண்ணி இருக்க இடத்துல கூட்டமாக மக்கள் வந்து ஓடிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த டனலுக்குள்ளாடி லைட்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படி தானே, அதுக்கு கரண்ட் எல்லாம் சப்ளை ஆகிட்டு இருக்குது. இப்போ தண்ணி வந்து போய்கிட்டே இருக்குது. சப்போஸ் ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகி இந்த ஒயர் வந்து பிரேக் ஆகி அந்த தண்ணியில் வந்து கலந்துட்டுனா எல்லாரும் செத்து போயிடுவாங்க. அது நடக்கிறதுக்குள்ளாடியே கரண்ட் கட் பண்ணும். ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி நடக்கலை. ஸோ மக்கள் வந்து போய்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த 2வது ட்ரெயின் வந்த பிறகு கட் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ அந்த 2வது ட்ரெயின் பைய வந்துக்கிட்டே இருக்குது. அப்படியே அந்த 2வது ட்ரெயின் பைய வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக அந்த 2வது ட்ரெயின் வந்து சேர்ற ஒரு செகண்டுக்கு முன்னாடி இங்கே டன்னலில் இருக்க அந்த ஒயர் பிரேக் ஆகி அந்த கரண்ட் வந்து எல்லாத்துக்குமே அடிச்சிருது. கரெக்டாக அந்த 2வது ட்ரெயின் வந்தோன்னே அவங்க சொல்லிடுறாங்க இந்த மாதிரி கரண்ட் ஆஃப் பண்ணுங்கன்னு. ஆனால்
இங்கே தான் டனலுக்குள்ளே அந்த கரண்ட் வந்து பிரேக் ஆயிடுதுல்ல. ஸோ அவங்க வந்து எமர்ஜென்சி லைட் அடிக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி ஆகிட்டுன்னு. உடனே அவங்களும் கேட்காங்க, நீங்கள் கரண்ட் ஆஃப் பண்ணீங்க தானே? அவர் ஆமான்னு சொல்கிறாரு, ஆனால் அவர் ஆஃப் பண்ணல, அவர் அந்த எமர்ஜென்சி லைட் அடிச்சிட்டு இருக்கும்போது ஆஃப் பண்ணுறாங்க. அப்படி இந்த டனலுக்குள்ளே சீனை காணிக்காங்க பாருங்கள். எல்லாருமே கூட்டமாக அப்படி கரண்ட் ஷாக் பட்டு அப்படி மிதந்துட்டு இருக்கிறத வந்து காணிக்காங்க. இதை பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் ரொம்பவே பயமாயிடுது. அந்த அஃபேரும் இதுக்கப்புறம் நம்ம போவோமா, கரண்ட்டு ஆஃப் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறதுக்காக அந்த ஒரு நாய்க்குட்டி சேவ் ஆகிருக்கும். அந்த நாய்க்குட்டியை தண்ணியில் போட்டு பார்க்காங்க, அதுக்கு ஒன்றும் ஆகலை. ஓகே, கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க, நீ போகலாம் அப்படின்னு இருக்குது. இந்த ஜப்பி காயத்துக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கும். ஸோ அவன் டையை வச்சு அவன் கையில் வந்து கெட்டு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கேர்ளுக்கு ஆஸ்மா இருக்கும். அதனால ஆஸ்மானால கொஞ்சம் வரும்போது அவனும் அந்த ஆஸ்மா பம்ப் எடுத்து அந்த பொண்ணும் அடிச்சுக்கிட்டு எல்லோரும் சரி இந்த தண்ணியில் நம்ம வந்து கரண்ட் கட் பண்ணிட்டாங்கல்ல, நம்ம நடந்து அப்படி போயிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் போட்டு நடக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்க லெஃப்ட் சைட் பார்த்து அப்படி நடந்துகிட்டே போயிருக்கும்போது அந்த தண்ணி அடித்த வேகத்தில் அந்த ட்ரெயின் வந்து அந்த டனலோட லெஃப்ட் சைடில் அப்படி சப்பிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த பையனும் அந்த பொண்ணும் மாட்டிப்பாங்க. அப்போ அந்த பொண்ணு வந்து அந்த ட்ரெயினோட அந்த கதவு மாதிரி இருக்கும், அதில் வந்துடும். அந்த பையனை இழுக்க ட்ரை பண்ணும். அந்த பையனால் வர முடியாது. அந்த பையன் சொல்லுவான், நீ போ நான் வரல அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அந்த பொண்ணு, நான் ஒன்று விட்டு எங்கேயும் வர போகிறது இல்லை, நான் உனக்காக ட்ரை பண்ண தான் போகிறேன், நீ இல்லாமல் நானும் போகிறது இல்லை, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லி அவனை எவ்வளவோ இழுக்க ட்ரை பண்ணுவான். அவனை முடியாது. ஏன்னா அந்த ட்ரெயின் அப்படியே அந்த டனலில் அப்படி சப்பி இருக்குது. அந்த ட்ரெயினையே லைட்டாக இது பண்ணால் தான் வர முடியும். ஸோ ரொம்ப ட்ரை பண்ணி பார்ப்போம், முடியாது. ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து அந்த பொண்ணு எப்படியும் அந்த பையனை காப்பாற்றிடும். அதுக்கப்புறம் ஓகே நம்ம போகணும், எப்படியும் அந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பாங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் இப்போ சீனை காணிக்காங்க. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இப்போ 2வது ஒரு ட்ரெயின் வந்துச்சுல, அந்த 2வது ட்ரெயின் வந்த மக்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டு இந்த மாதிரி தண்ணி இருக்குது, இந்த மாதிரி தான் நம்ம ரிட்டன் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவங்க வரும்போதே தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ட்ரெயினில் வந்து இதாக ஆரம்பிச்சு. ஸோ அவங்க ரிட்டன் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. பயந்து அந்த ஸ்டேஷனில் எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் தெரிச்சு ஓட ஆரம்பிக்காங்க. இதனால யாருக்குமே மற்ற ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மக்களும் ரொம்பவே பயப்படுறாங்க. அதனால் ஓடும்போதே மற்றவங்களை மிதிச்சுட்டு அப்படியே போகிறது, அதனாலேயே நிறைய பேருக்கு அடிபடுறது. அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே அப்படியே எல்லாரும் அழுதுகிட்டு ரொம்பவே இதாக சேடாக இருக்க மாதிரி காணிக்காங்க. இதனால அந்த வயசானவரை ஜெயிலில் பிடிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் வந்து ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி பெக் அடிச்சனால உள்ளே பிடிச்சி போட்டிருப்பாங்க. அவரையும் வெளியே விட்டுறாங்க. யாரையுமே அதுக்குள்ளே வந்து போக பெர்மிட் பண்ணல. இந்த மாதிரி வெளியே எல்லாரும் கதறிட்டு இருக்கிறத மீடியா பீப்புள்ஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. அதை போலீஸ் வந்து இல்லை, நீங்கள் இதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஆனாலும் ஒருத்தர் மண்டை வந்து அப்படி பொழந்துட்டு ரத்தமாக பாயுது. சின்ன பிள்ளைங்கள்லாம் என் அம்மா இங்கே அப்படின்னு கேட்குறது எல்லாத்தையும் ரொம்பவே எமோஷனாக கவர் பண்ணுறாங்க. அப்படி கவர் பண்ணிகிட்டே இருக்குது. அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து தாங்க உங்கள் மெமரி கார்டை காங்க, நீங்கள் எதுவும் கவர் பண்ணக்கூடாதுன்னு அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர்லேருந்து மெமரி கார்டு வாங்கிட்டு போயிடுறாங்க. இது கேட்டால் அந்த ரிப்போர்ட்டர் சீஃபும் ரொம்பவே காண்டாக இருக்கார். உடனே அந்த ரிப்போர்ட்டர் சொல்கிறான், நான் ஒன்றும் அந்த மெமரி கார்டை கொடுக்கல, நான் மாற்றி வச்சுட்டேன், நான் எம்டியான மெமரி கார்டை தான் கொடுத்தேன், இந்த மெமரி கார்டில் நம்ம சீன் இருக்குது, ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் சீஃபை சமாளிப்படுத்துகிறாங்க. இங்கே நம்ம டனலுக்குள்ளே தான் காணிக்காங்க. இந்த டனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்க ஃபோன் எடுத்து செக் பண்ணுறாங்க, ஆனால் சிக்னலே கிடைக்கல அப்படின்னு அவங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது அவங்களோட காலை வந்து யாரோ பிடிக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா அந்த மெரியாங்கவங்க தான். ஞாபகம் இருக்கா, அந்த வயசானோட ஃப்ரெண்டு, அவங்களும் உயிரோடி தான் இருக்காங்க போல். ஸோ இப்போ வந்து மிச்சம் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த அப்பா, அவங்க பொண்ணு, அந்த அஃபேர், அந்த ஜப்பி அங்கிள், அந்த மெரியா, அதுக்கப்புறம் ஒரு நாய், இவங்கெல்லாம் தான் இருக்காங்க. சரி இப்போ இவங்கெல்லாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி வழக்கம் போல் அந்த தண்ணியில் அப்படி நடந்து கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி போயிடலாம். இங்கே வந்து நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸ் காணிக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து வேலையை விடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி. அவங்க பாஸும், என்னம்மா நீ நினச்சதுபடிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கோவத்தில் இருக்கும்போது நியூஸ் சேனல் போடுறது பார்க்காங்க. அங்கே இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்லாம் பார்த்தோன்னே நம்ம ஹீரோயினுக்கு வந்து இது நம்ம பல்ல போன ட்ரெயின் தானே, இதாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷத்தில் தலை சுற்றி போயிடுது. உடனே ஸ்கூலுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து அந்த பிள்ளையோட அம்மா பேசுகிறேன், என் பொண்ணு இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்தாலும் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவங்களும் நான் சரி பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்க இல்லைம்மா அவங்க வரல அப்படின்னு சொன்னோன்னா இவங்க கதறி அழுதுமிச்சாங்க. ஆமாம், எவ்வளோ பேருக்கு எவ்வளோ அடிபட்டிருக்கு, என் குழந்தைக்கு வந்து கண்டிப்பாக அடிபட்டிருக்கும், நிறையவே செத்து போயிருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே, அப்போ என் குழந்தைக்கு என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பட ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே அவங்க வந்து அவங்களோட காரை எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ணிவிட்டு ரேடியோவை வந்து போட்டுகிட்டே ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்து
அப்படி ரொம்பவே பதட்டமாக நம்ம ஹீரோயின் கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கனால அவங்களால சரியாக ஓட்டவே முடியல. அங்கேயும் ரொம்பவே டிராஃபிக். அவங்க பார்க்காங்க சுற்றி ரொம்ப கார் நிற்கி. அவங்க என்ன பண்ணன்னு தெரியல. அவங்க கையெல்லாம் ரொம்பவே நடுங்குது. உடனே அவங்க சரி இது வேலைக்கு ஆகாது, என் பிள்ளையை காப்பாற்ற நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த டிராஃபிக்கை எதையுமே ஃபாலோ பண்ணாமல் அவங்க பாட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்கும்போது இன்னொரு கார் அவங்களை இடிக்கிற மாதிரி வருது. அங்கே டக்குன்னு சீட் கட் பண்ணி இந்த டனலில் தான் காணிக்காங்க. இந்த டனலில் என்ன ஆகுதுன்னா அது பிரேக் ஆகி நிறைய தண்ணி மேலே வந்துகிட்டே இருக்கிறதுனால ட்ரெயின் மேலே அந்த தண்ணி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பாஞ்சிட்டே இருக்குது. அப்படி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக பாஞ்சிட்டே இருக்கிறதுனால அந்த லார்ஜ் கம்பார்ட்மெண்ட் மட்டும் தண்ணியாக அப்படி பிஞ்சு ரொம்பவே வேகமாக வந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஃப்ரெண்டில் வந்து அந்த டனலில் இவங்க வந்து முன்னேறி நடந்து போயிட்டே இருக்காங்க. பின்னாடி அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த மாதிரி சிச்சுவேஷன் இங்கே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினை தான் காணிக்காங்க. அவங்க வந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்துகிட்டே இருக்கும்போது இன்னொரு காரில் வந்து படார்னு மோதிடுறாங்க. அப்போ அந்த கார் டிரைவர் வெளியே வந்து இந்த மாதிரி கேட்கான், இந்த மாதிரி எனக்கு ரூபா அப்படின்னு கேட்கான். ஆனால் அவங்க ஒன்றுமே சொல்ல மாட்டேங்காங்க. அவங்க பொண்ணு ஃபோட்டோவே பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதை பார்த்தோன்னா அவன் இந்த நேரத்துலையும் ஃபோன் பார்த்துட்டு இருக்க, சொல்லுமா எனக்கு ரூபா அப்படின்னு சொல்லி அவங்க பேக்கை பிடிச்சிடறான். உடனே நம்ம ஹீரோயின் பேக்கையும் காரையும் அங்கேயே விட்டுட்டு ஓட ஆரம்பிக்காங்க. அப்படி ஓடிட்டே போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பைக்கு பார்க்காங்க. அந்த பைக் கரண்ட்டு லிஃப்ட் கேட்டு அவங்க போகிறாங்க. இந்த சைடு என்ன நடக்குன்னா அந்த டனலுக்குள்ளாடி அந்த ஜப்பி அங்கிள் கிட்ட ஒரு சாண்ட்விச் இருக்கும். அதை வந்து அந்த மெரியா அப்படிங்கிறவங்க எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு அந்த சின்ன பொண்ணுக்கும் அவங்களும் சாப்பிடலாம் வச்சுப்பாங்க. அந்த சின்ன பொண்ணு கொடுக்கும்போது அந்த நாய் வந்து இன்னொரு சாண்ட்விச் இருந்ததை கவிட்டு போயிடும். உடனே அந்த மெரியாங்க நாயை பிடிச்சி நல்லா திட்டுவாங்க, எனக்கு திரும்ப தா அப்படின்னு. ஆனால் அந்த நாய் அங்கே தள்ளி போய் அது உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடும். உடனே அந்த ஜப்பி அங்கிள் வந்து என்கிட்ட இருந்து நீ எடுத்தா உன்கிட்ட இருந்து அந்த நாயை எடுத்துக்கிட்டு பாரு அப்படின்னு ரொம்பவே இந்த கஷ்டமான நேரத்துலையும் ஏதோ கொஞ்சம் சொல்லி சிரிச்சுட்டு வந்துட்டே இருக்காங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது அந்த அஃபர் சொல்கிறான், எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, ஏதோ ஒரு சவுண்டு கேட்கிப்போம் அப்படின்னு. என்ன சவுண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேவ், அது ஒரு அலை மாதிரி அப்படியே வருது. வந்து இவங்க எல்லாருமே அந்த அலை வந்து புரட்டி போட்டுருது. அவங்க எல்லாருமே அந்த அலையை முடிச்சு பார்க்கறதுக்கு முன்னாடியே கம்பார்ட்மெண்ட் வந்து வந்துட்டு இருக்குது. அதனால எல்லாரும் பயந்துடுறாங்க. என்ன பண்ண அதனால அஃபர் சொல்கிறான், அந்த குழந்தைய என்கிட்ட தான், நான் வேகமாக அதை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அந்த நம்ம அப்பா வந்து கொடுக்க மாட்டேங்காங்க. அதை அங்கே வந்து ஒரு பொந்து மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே நம்ம அப்பாவும் அந்த பொண்ணு அவங்க எல்லோரும் போவாங்க. உடனே அந்த அஃபேரையும் அந்த மெரியா அவங்களையும் வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களும் வருவாங்க. அந்த ஜப்பி அங்கிளையும் நீங்களும் வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஜப்பி அங்கிள் ரொம்ப பயப்படுவாங்க. அது எப்படி அந்த கம்பார்ட்மெண்ட் என்ன நோக்கி வருது, இந்த ஹோல்குள்ளே போனேன்னா நான் தப்பிச்சிருவேன், நான் இல்லை நான் வரமாட்டேன், நான் ஓடியே தப்பிச்சிடுறேன், இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் எனக்கு தெரியும் ஸ்டேஷன் வந்துடும், நான் அந்த இது வரதுக்குள்ளாடி நான் ஓடிடுவேன் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஃபாஸ்ட்டாக போகிறாங்க. பின்னாடி அப்படியே அந்த கம்பார்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. அவர் கீழே விழுந்தோன்னே அவருக்கு தெரிஞ்சுட்டு நம்மளால் போக முடியலன்னு. அதனால் அவர் நீல் டவுன் பண்ணி அப்படியே பார்க்காரு. மேலே அந்த கம்பார்ட்மெண்ட் வந்து அப்படியே அவரை இடுக்கி அவர் ஸ்பாட்லேயே அப்படியே இறந்து போயிடுறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட் போனதுக்கப்புறம் அந்த தண்ணியில் வந்து அவங்க ஃபேமிலி ஃபோட்டோ அப்படியே மிதக்கிறத காணிச்சு ரொம்பவே எமோஷ்னலாக அந்த சீன் இங்கே முடியும். இங்கே வந்து மற்றவங்கெல்லாம் அந்த ஒரு பொந்து மாதிரி இருந்திருக்கும் தெரியுமா, அதுக்குள்ளாடி அவங்க போய் பார்த்தா அங்கே ஒரு ஸ்டேர் கேஸ் மாதிரி இருக்குது. அது வந்து ஒரு பங்கரை போல் இடம் போல். ஸோ அவங்க வந்து அந்த ஸ்டேர் கேஸ்க்குள்ளே அப்படி நடந்து அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம பொண்ணு கழுத்தில் இருக்க அந்த செயினை பார்த்து அந்த அஃபர் கேட்பான், இந்த செயின் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு. இதை பார்த்தோன்னா நம்ம டேட் கேட்பான், நீ தான் இது வாங்கி கொடுத்ததானே அம்மா அப்படின்னு அந்த அஃபரும் சொல்லிடுவான். இது வந்து நம்ம டேடுக்கு புரிஞ்சிரு, இந்த மாதிரி நம்ம ஒய்ஃப் வந்து இருக்க அஃபர் வந்து இவன் தான் அந்த அஃபேர் அப்படின்னு டேடுக்கு வந்து புரிஞ்சிடுது. இப்போ அந்த படிக்கட்டில் நடந்து போயிருப்பாங்கள்ல, அப்போ அதுக்கு மேலே வந்து ஒரு டோர் மாதிரி இருக்கும். அதை ஓப்பன் பண்ண அவங்களும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்காங்க, ஆனால் அவங்களால முடியலை. இப்போ பார்த்து அந்த பொண்ணுக்கு ஆஸ்துமா இருக்க அந்த பொண்ணு வந்து அவளோட பம்பை வந்து தெரியாமல் அங்கே விட்டுருவா. அப்படியே அவங்க ஓப்பன் பண்ணிகிட்டே வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பிடி வந்து கையோடி வந்துடும். அப்படியே அவங்க இடித்து ஓப்பன் பண்ணும்போது அந்த அஃபேரும் அந்த டேடும் ரொம்பவே முறைச்சி பார்க்குறத நம்ம மெரியா வந்து பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு புரிஞ்சுது இவங்களுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை மாதிரி இருக்குது போல் அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க உடச்சி பார்க்கும்போது அந்த பிடி தான் கையோடி வந்துடும்ல. ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்டேர் கேஸ் மாதிரி உண்டு. அது வழியாக அவங்க போவாங்க. போயிட்டே இருக்கும்போது ஒரு பங்கர் மாதிரி அந்த இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. அது ஒரு சின்ன இடம் தான். மேலே வந்து என்ன இருக்குன்னா நம்ம ரோடு போயிட்டு இருக்குது. ஸோ அவங்க சந்தோஷப்படுறாங்க, நம்ம ஒரு வழியாக இங்கே வந்துட்டோம், நம்ம வந்து இங்கேருந்து கற்றுனா மேலே ரோடில் போயிட்டு இருக்கவங்களுக்கு கேட்கும். ஸோ அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு யாராவது என்ன காப்பாற்றுங்கன்னு கத்துறாங்க. அப்படியே ஸ்கீனை கட் பண்ணி மேலே காணிக்காங்க. மேலே அவங்களோட அம்மா வந்து அந்த பைக்கில் லிஃப்ட் கேட்டு வந்திருப்பாங்கல்ல, அதில் அவங்க அப்படியே க்ராஸ் பண்ணி போகிற மாதிரி காணிக்காங்க. இவங்களும் எவ்வளோ கத்துறாங்க, ஆனால் யாருக்கும் எதுவும் கேட்கல. உடனே நம்ம அப்பா கிட்ட அவரோட ஃபோன் வந்து இன்னும் ஒர்க் ஆகுது.
அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருப்பாரு. ஆனால் அங்கே சிக்னல் ஒழுங்காக கிடைக்காது. ஸோ அப்போ அங்கே கிரில்லு மாதிரி ஒன்று இருக்கும். அதை வந்து நம்ம எப்படியாவது உடச்சிட்டு நம்ம மேலே போனால் நமக்கு கண்டிப்பாக சிக்னல் கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஃபோன் மூலிமா எப்படியாவது இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஒரு பெரிய பிளான் போடுறாங்க. போட்டுட்டு அந்த கிரில்லை இப்போ என்ன பண்ண, ஸோ அந்த அப்பா, அந்த அஃபேர், அந்த பையன் 3 பேரும் நம்ம இந்த கிரில்ல இருந்து அப்படியே வந்து இடிக்கலாம். ஃபஸ்ட்டு இடிச்சிட்டு அதை அப்படியே மேலே தொங்கி அதை வளைச்சி நம்ம போயிடலாம் அப்படின்னு பிளான் போடுறாங்க. ஸோ ஒரு பெரிய ராட் மாதிரி ஏதாவது எடுக்க வராங்க. எடுத்துகிட்டு அந்த கிரில்லை உடைக்காங்க. உடச்சிட்டு 3 பேரும் தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம மெரியாங்கவங்க நம்ம அஃபேரோட காலை பிடிச்சி இழுக்காங்க. நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு. நம்ம அஃபேர், நீ ஒன்றும் பண்ணாமல் இருந்தாலும் எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பு தான்மா, நீ தள்ளு அப்படின்னு சொல்லி அவங்க இழுக்காங்க. அந்த கிரில்லும் படார்னு பிஞ்சு அவங்க எல்லாருமே கீழே விழுவாங்க. கீழே விழுந்ததில்லை, நம்ம ஃபோன் வந்து அப்படி கீழே விழுந்துருவாங்க. அப்படி கீழே விழுந்ததுக்கப்புறம் அவங்க எல்லாரும் அந்த பையன் வந்து அந்த கிரில்லுக்கு மேலே போய் ஃபோனில் சிக்னல் கிடைக்கா அப்படின்னு பார்ப்பான். ஆனால் அந்த கீழே விழுந்ததில் அந்த ஃபோன் வந்து தண்ணியில் பட்டு கரெக்டாக ஒர்க் ஆகிருக்காது. ஸோ சிக்னல் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பையன் வந்து அந்த ஃபோனை போடுவான். அப்போ அந்த அப்பா வந்து ஒழுங்காக பிடிக்காமல் அந்த ஃபோன் தண்ணியில் விழுற மாதிரி போயிடும். உடனே எல்லோரும், எந்த டப்பா ஃபோனை வச்சுருக்க பாரு, இது ஒழுங்காக ஒர்க் ஆகல அப்படின்னு ரொம்பவே டென்ஷனில் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உடனே இந்த மாதிரி அவங்க, நான் இந்த ஃபோனை பிடிச்சிட்டேன், நீங்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போவும் பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து ஆஸ்மா இருக்கனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ அந்த பையன் வந்து, எங்கே உன் பம்ப் எங்கே அப்படின்னு கேட்பான். அந்தால அந்த பொண்ணு சொல்லுவான், நான் கீழே படிக்கட்டுலேயே அதை விட்டுட்டேன்னு நினைக்கேன் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். ஆனால் படிக்கட்டு ஃபுல்லாக இப்போ என்னென்னா தண்ணியாக நிறைஞ்சிருக்கும். ஸோ இப்போ அங்கே போகிறது ரொம்ப ஆபத்து. இருந்தாலும் அந்த பையன் வந்து போய் அந்த பம்பை எப்படியும் கண்டுபிடிச்சிருவான். இப்போ வந்து கழுத்துக்கு மேலே வரைக்கும் அந்த இடத்துல தண்ணி இருந்தது. ஸோ மூச்சு விடுறதே கஷ்டம். ஸோ கொஞ்சம் மேலே வந்து லைட்டாக மூச்சு வாங்கிட்டு அப்படியே உள்ளே போய் அந்த பம்ப் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு டெட் பாடியை பார்த்துட்டு அந்த பையன் பயந்துட்டு அவனுக்கு எப்படி திரும்ப வரனே தெரியாது. இந்த சைடு அந்த பொண்ணும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும், ஏதாவது அவனுக்கு சிக்னல் கொடுக்குற மாதிரி கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்ப்ரே இருக்கிறத பார்க்கும். அந்த ஸ்ப்ரேயை அடித்து லைட்டர் வச்சு பற்ற வச்சா லைட் ஸ்ப்ரே மாதிரி இப்படி கிடைக்கும். அந்த வெளிச்சத்தில் வருவான் அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே அடிக்க அந்த பொண்ணு ட்ரை பண்ணுவான். ஆனால் அந்த ஸ்ப்ரே வராது. கொஞ்ச நேரத்தில் அந்த ஸ்ப்ரே அப்படியே வந்துடும். அதை வச்சு கொஞ்ச நேரம் லைட் அடிப்பா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அப்படியே கீழே வந்துடுவா. சரி அவன் வரமாட்டான் போல், திடீர்னு ஷாக் கொடுக்குற மாதிரி அந்த பையன் வந்துடுவான். வந்து அந்த பம்பை கொடுத்துட்டு, இப்போவாது உன் பேரை சொல்லலாம்ல அப்படின்னு இப்போவாது உன் பேரை சொல்லலாம்ல அப்படின்னு கேட்பான். அதுக்கு அந்த பொண்ணும், என் பேர் அலைசா அப்படின்னு சொல்லும். உடனே அந்த பையனும், என் பேர் டென்னிஸ், நான் ஒரு வெயிட்டர் தான், உனக்கு பரவாயில்ல தானே அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கே ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த சைடு பார்த்திங்கன்னா ரொம்பவே தண்ணி வர ஆரம்பிக்கிறனால அந்த பங்கரில் இருக்க எல்லாருமே ரொம்பவே மூச்சு விடுறதுக்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா தண்ணி கூடிக்கிட்டே இருக்குது. இந்த சைடு அவங்க அம்மா வந்து அந்த போலீஸ்கிட்ட பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கீழே வந்து பங்கர் இருக்குது. ஏன்னா அவங்க வந்து அந்த ஃபோனில் வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. ஸோ கீழே வந்து இந்த மாதிரி பங்கர் இருக்குது, அதில் தான் அவங்க எல்லோரும் இருக்காங்க, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம போலீஸ் யாருமே அது கேட்குற மாதிரியே இருக்காது. இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ஹெட் ஆஃபீஸர் பார்க்கணும், உங்கள்கிட்ட ஒன்று நான் சொல்லணும், இல்லை என்னை உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இல்லை ஹெட் ஆஃபீஸர்லாம் பார்க்க முடியாதுன்னு இவ்வளோ தடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டரோட ஹெல்ப்பையும் கேட்பாங்க. அந்த ரிப்போர்ட்டரும் வந்து உதவி பண்ணுவாங்க. ஆனால் விடுற மாதிரி தெரியல. இதெல்லாம் பார்த்தா அந்த ஹெட் ரிப்போர்ட்டர் வந்து ஒரு ஃபேக்கான போலீஸ் ஐடியை வச்சு, நான் சொல்கிறேன்ல உள்ளே விடுங்க அப்படின்னு சொல்லி உள்ளே விட வைப்பாங்க. அப்போ அவங்க வந்து அந்த ஹெட் போலீஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்து நம்ம அம்மா வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி அவங்க ஒரு பங்கரில் தான் இருக்காங்க, எனக்கு தெரியும், அந்த பங்கரில் போய் எப்படியாவது என் பிள்ளையோ ஹஸ்பண்டையும் காப்பாற்றுங்க அப்படி ரொம்பவே கேட்பாங்க. உடனே அந்த ஹெட் ஆஃபீஸரும், அந்த வென்டிலேஷன் எங்கே இருக்குது அதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. இந்த சைட் பார்த்திங்கன்னா அந்த பங்கரில் எல்லாருமே மூச்சு விடவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஃபுல்லாக தண்ணி நிரம்பிட்டு. அப்போது அந்த டனலில் வந்து அந்த ட்ரெயின் வந்து நடுவில் ஜாம் ஆகிட்டு இருக்கிறனால தான் இந்த இடம் வந்து இப்படி போயிட்டே இருக்குது. ஏன்னா அந்த லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட் போயிருக்கும்ல, அது வந்து அப்படியே ஜாம் ஆகிட்டு இருக்கனால இருக்குது. அப்போது இவ்வளோ தண்ணி ஃபோர்ஸில் அது வந்து வெடிச்சிட்டு இன்னும் அந்த தண்ணியெல்லாம் பாய ஆரம்பிச்சிருக்கும். அதனால் அந்த பங்கரில் இருக்க தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இவங்களை அப்படியே அடிச்சுட்டு வெளியே தூக்கிட்டு வந்திருக்கும். ஸோ இவங்களும், ஐயோ சரி எல்லாம் போயிட்டு நம்ம இனி இப்படியே நடக்க ஆரம்பித்து நம்ம வந்து வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க நடக்க ஆரம்பிப்பாங்க. இந்த சமயத்தில் அந்த பங்கர் ஓப்பன் பண்ணி இந்த சைடு ஆட்கள்லாம் வந்து பார்க்கும். ஆனால் இந்த பங்கரில் யாருமே இல்லைங்க, இந்த பங்கரில் யாருமே இல்லை. அதனால் வெளியே வந்து சொல்லுவாங்க, இங்கே வரைக்கும் தண்ணி நிறைஞ்சி இருந்திருக்கு, இப்போ தான் போயிருக்கு. அப்போது இருந்திருந்தாலும் இந்நேரம் அவங்க செத்து தான் போயிருக்கணும். ஸோ யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே நம்ம அம்மாவுக்கு ரொம்பவே எமோஷன் ஆயிடும். அவங்க என் பொண்ணு எங்கே, என் பொண்ணு வரலையா அப்படின்னு ரொம்பவே அங்கே ரொம்பவே அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க வந்து அந்த பங்கரில் வந்து காப்பாற்ற வந்தவங்க வந்து திரும்ப போகும்போது நம்ம அஃபேர் வந்து கால் அடிபட்டிருக்கும். அவன் வந்து கத்துவான். அந்த சவுண்ட்லேயாவது அவங்க வந்து திரும்ப காப்பாற்றிட மாட்டாங்களா அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு அலை அடித்து நம்ம அஃபேர் மேலே தண்ணி நிறைய வந்ததுனால அவன் சவுண்டு வந்து வெளியே கேட்டிருக்காது. அதனால் அந்த பங்கரில் இருந்து காப்பாற்ற வந்தவங்களுக்கு வந்து எந்த சவுண்டு கேட்காதனால அவங்க போயிட்டாங்க திரும்ப.
அப்படி மிச்சம் இருக்கவங்கெல்லாம் நடந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டே இருக்கும்போது நம்ம மெரியாவை காணாது. உடனே நம்ம டேடும் மெரியாவை காணும், அவளை தேடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அஃபேரும் என்ன அவளை தேடணுமா, நம்மளே உயிரை காப்பாற்றிக்க போராடிட்டு இருக்கோம், நீ யாரெல்லாம் காணும், அவங்களெல்லாம் தேட நமக்கு நேரம் இல்லை, மெரியா மெரியா அப்படி ரொம்ப கத்திட்டு நான் கத்தியாச்சு அவ்வளோதான் காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் தூரத்தில் கிடந்துச்சு கொஞ்சம் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு இடம் மாதிரி இருக்கும். அங்கே போய் அவங்க இருப்பாங்க. இருந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு, யாரும் இனி வரப்போகிறது இல்லை அப்படின்னு அவங்க ரொம்பவே எமோஷ்னலாக இருக்கும்போது இந்த சைடு டனலுக்குள்ளாடி யாராவது இருக்காங்களா போய் பாருங்க அப்படின்னு சொல்ல செக்கப்புக்கு ஒரு டீம் உள்ளாடி அனுப்பிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க. ஆனால் வந்து எந்த சவுண்டுமே கேட்காது, யாரும் இல்லாத மாதிரி இருக்கும். இந்த சைடில் நான் சொன்னேன்ல தண்ணி வந்து ரொம்பவே வேகமாக வந்தனால அந்த ட்ரெயின் வந்து அடிச்சுட்டு தண்ணி பாஞ்சிட்டு இருந்துன்னு அது இவங்க மேலேயும் பட்டுரும். ஸோ இவங்க இதுக்கு மேலேயும் நம்மளால் இங்கே இருக்க முடியாது, நம்ம போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த சைடு என்ன நடக்கும்னா அந்த இடத்துல வந்து நம்ம டேடுக்கும் நம்ம அஃபேருக்கும் ரொம்பவே சண்டை வர ஆரம்பிச்சிரும். நம்ம டேட் சொல்லுவாங்க, எங்கள் குடும்பம் நல்லா தாண்டா போயிட்டு இருந்து, நீ வந்த பிறதாண்டா என் வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு, யாருடா நீ வந்தனால பாரு எல்லாமே போச்சு. அதுக்கு நம்ம அஃபேர் சொல்லுவோம், நான் என்ன பண்ணேன், ஓன் தப்பு, ஒரு குழந்தை பிறந்த உடனே ஒரு பொண்டாட்டியை மறந்தேன்னா அது ஓன் தப்பு, ஒன்னால தான் அவள் என்கிட்ட வந்தா, நான் இல்லாட்டாலும் இன்னொருத்தங்கிட்ட அவள் போயிருப்பா, ஏன்னா ஓன் மேலே இருக்க தப்பு. ஒரு பின் குறிப்பு, நான் இப்படி ஒன்று சொல்ல, இந்த படத்தில் இருக்க டைலாக் இது அவ்வளோ ஹார்ஷாக அவங்க சொல்லியிருக்காங்க, அதுதான் நான் சொல்கிறேன். அப்போது அந்த அஃபேர் வந்து அப்படி சொல்லுவான். அப்படி சொன்ன உடனே நம்ம டேடுக்கு ரொம்பவே கோவம் வந்துடும். கோவம் வந்து அந்த அஃபேரை போட்டு அடின்னு அடிப்பான். அவங்க 2 பேரும் அந்த தண்ணியில் போய் ரொம்பவே அடிச்சுட்டு இருக்கிறத பார்த்து அந்த பொண்ணு ரொம்பவே பயந்து அப்பா அப்பான்னு சொல்லுவான். ஆனாலும் அவங்க கேட்கவே மாட்டாங்க. அப்படி அவங்க அடிச்சுட்டு இருக்கிறத கரெக்டாக தண்ணியிலேருந்து வெளியே வர மெரியா பார்த்து அப்படின்னு ரொம்பவே கத்திடுவாங்க. அந்த கத்துற சவுண்டை கேட்டு நம்ம போகலாம் திரும்ப அப்படின்னு நினச்ச அந்த டீம் இருக்காங்கள்ல, ரெஸ்கியூ டீம், அவங்க சரி இங்கே இன்னும் யாரும் இருக்காங்க போல் அப்படின்னு திரும்ப உள்ளே வர நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே எல்லா சண்டையும் ஓஞ்சு முடிச்சு எல்லாரும் எப்போ முடிஞ்சு இனி நம்ம முடிஞ்சு இங்கே தான் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கும்போது பின்னாடிலேருந்து யாரோ இந்த சின்ன பொண்ணோட கண்ணில் லைட் அடிக்கிற மாதிரி இருக்குது. யாருன்னு பார்த்தா ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு ஒருத்தங்க வந்துட்டாங்க. அதனால் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஹாப்பி. எப்பாடா ஒரு வழியாக இந்த இடத்த விட்டு நம்ம போகிறோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளாடி இன்னும் நல்ல தண்ணி அந்த டனல்லேருந்து பிச்சுட்டு பாய்ச்சி ஃபுல்லாக அந்த நிறத்தையே ரொப்பி அவங்களுக்கு மூச்சு விடக்கூட இடமே இல்லாமல் ஆயிட்டு. அதனால் அவங்க ஐயோ நம்ம இனிமேல் தப்பிக்க மாட்டோமோ அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அந்த ரெஸ்கியூ டீம் வரும்போது சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி உள்ளே இருக்காங்க, நாங்கள் பார்த்துட்டோம் அப்படின்னு. ஸோ அந்த ரேடியோவிலேருந்து கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நம்ம போவோமா, நாங்கள் வந்து க்ளோஸ் பண்ணுவோம், ஏன்னா தண்ணி ரொம்ப வர ஆரம்பிச்சிட்டு. இப்படி போனால் ஸ்டேஷனுக்குள்ளாடி வெளியெல்லாம் தண்ணி வந்து சிட்டிக்குள்ளெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ண இருந்தாலும் அந்த ரெஸ்கியூ டீம் சொல்கிறாங்க, நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த அஃபேர் ரொம்பவே செல்ஃபிஷாக, நீங்கள் க்ளோஸ் பண்ணாதீங்க, நாங்கள் வரோம், க்ளோஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த டேட் அதை பிடிங்கி இல்லை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்களும் டோரை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ எல்லா தண்ணியும் தேங்கி இருக்குது. ஸோ அவங்களுக்கு ரொம்பவே மூச்சு விட கஷ்டமாக ரொம்ப இருக்குது. உடனே அந்த போலீஸ் ஹெட் ஆஃபீஸரும் இந்த மாதிரி இருக்கவங்களையும் நம்ம காப்பாற்ற முடியலையே, இந்த மாதிரி போன ரெஸ்கியூ டீமும் வசமாக மாட்டிக்கிட்டு அப்படி நம்ம பண்ண டிசிஷன் ரொம்பவே தப்பான டிசிஷனும் அப்படியே அந்த போலீஸ் ஹெட் ஆஃபீஸரும் இங்கே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்க. இந்த சைடு அவங்க அம்மாவை காணிக்காங்க. அவங்க அம்மா அந்த பங்கருக்கு மேலே அந்த வென்டிலேஷன் இது இருக்குல்ல அது பக்கத்துலேயே இருக்காங்க. இல்லை என் பொண்ணு இப்போ வருவான்னு சொல்லி. ஆனால் அதை அந்த ரிப்போர்ட்டர் நீங்கள் போங்க இப்படி நடக்கும்னு நாங்களும் நினைக்கல, நீங்கள் போங்க இப்படி நடக்கும்னு நாங்களும் நினைக்கல, நான் எந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சாலும் கண்டிப்பாக சொல்லுவேன், என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு அந்த ரிப்போர்ட்டர் சொல்லுவோம். அதுக்கு அந்த அம்மா, நீங்களே இப்படி தான், எல்லோரும் இப்படி தான் ஏமாற்றுவீங்க, ஒரு நீங்கள் இது பண்ண மாட்டீங்க அப்படின்னு கோவத்தில் ரொம்பவே அவங்க நடந்து அப்படி போய்கிட்டே இருப்பாங்க. இந்த சைடு அந்த ரிப்போர்ட்டரும் போகலாம் அப்படின்னு நினைக்கும்போது கரெக்டாக அந்த வென்டிலேஷன்லேருந்து யாரோ ஏதோ ஒரு ஹேம்பர் மாதிரி ஏதோ ஒன்றத்தை வெளியே இப்படி காணிக்கிற மாதிரி தெரியும், விரல் மாதிரி. அவங்க என்ன அப்படின்னு பார்த்து ஹெல்ப் அப்படின்னு கூப்பிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணுவாங்க. பார்த்தா அவங்க அந்த தண்ணியை அடிச்சதுல அந்த பங்கருக்கு வந்திருப்பாங்க. பங்கர்லேருந்து அவங்க ஹெல்ப் அப்படின்னு அந்த விரல் அந்த மேலே அவங்க தண்ணி அடித்து மேலே வர அவங்க தூக்கிட்டு வந்தனால அவங்க வந்து அப்படி அந்த அவங்கள்ட்ட அந்த ரெஸ்கியூ பண்ணுறவங்களுக்கு வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கும்ல அதை வந்து அந்த வென்டிலேஷன் பைப்புக்குள்ளே பைய போட்டு இந்த மாதிரி காணிச்சிருக்காங்க. இதை பார்த்த உடனே நம்ம ரிப்போர்ட்டர் புரிஞ்சுட்டு யாரோ கீழே இருந்து காணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஹெல்ப்னு கூப்பிட்டு பக்கத்தில் இருக்க மிஷின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படியும் அது இழுத்து அங்கே உள்ளே இருக்கவங்க எல்லாரையும் காப்பாற்றிடுறாங்க. அப்போ அவன் வந்து ரெஸ்கியூ டீமில் இருக்க ஆள்கிட்ட இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது 6 பேர் இருக்காங்கன்னு சொன்னோன்னே போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரிஞ்சு அவரும் ஒரே சந்தோஷம், 6 பேர் இருக்காங்களா, 6 பேரையும் நீங்கள் காப்பாற்றிட்டீங்களா அப்படின்னு அந்த ஹெட் ஆஃபீஸருக்கு ஒரே சந்தோஷம். அந்த சந்தோஷத்தில் பக்கத்தில் இருக்க அந்த லேடியே லிப் டு லிப் கிஸ் அடிச்சுட்டு அவருக்கு அப்பாடா காப்பாற்றிட்டோம், நான் சொன்னேன்ல என் முடிவு என்றைக்கும் தப்பாகாது, நான் காப்பாற்றிட்டேன். ஆனால் இது தெரியாது, அந்த அம்மா வந்து
பின்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க அந்த பங்கர் அந்த வென்டிலேஷன் பைப்லேருந்து. அப்போ ஃப்ரண்ட்டில் வந்து ஏதோ ஒரு பொண்ணு நடந்து போகுது. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு தலை சுற்றுது. அவங்க பொண்ணு ஞாபகம் வருது. உடனே பின்னாடி இருந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்ற மாதிரி இருக்குது. அவங்க பின்னாடி திரும்பி பார்க்காங்க. அவங்க பொண்ணு அப்படியே ஓடி வராங்க. இதை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே ஒரு நிம்மதி, ரொம்பவே மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அப்படியே அவங்க ஹஸ்பண்ட், அந்த பையன், அந்த பொண்ணு, நம்ம மெரியா, அந்த நாய்க்குட்டி எல்லாருமே அங்கேருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்பவே அந்த ஹாப்பியாக அவங்க அம்மாலாம் இருக்காங்க. அப்போ நம்ம அஃபேரும் வெளியே வந்துடுறான். இதை பார்த்த உடனே நம்ம வந்து நம்ம அம்மாவுக்கு நல்லா புரிஞ்சிருது, நம்ம வந்து நம்ம ஹஸ்பண்ட் கூட தான் இருக்கணும். ஏன்னா இந்த இடப்பட்ட டைமில் அவங்க வந்து அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணியிருக்காங்க, அவங்க மனசு வந்து எவ்வளோ தூரம் நொறுங்கி இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சனால அவங்க ஹஸ்பண்ட் கூட தான் போனாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்ட் ரொம்பவே கோவத்தில் அப்படி போனாங்க. அவங்க ஹஸ்பண்ட், அந்த பிள்ளை, அந்த நாய்க்குட்டி எல்லாருமே அந்த ஆம்புலன்ஸில் ஒரு சைடும், அந்த அஃபேர் இதை பார்த்து சரி இவன் நம்மளை விட்டுட்டா போல அப்படின்னு சொல்லி அவன் காரில் வந்து இந்த சைடும் அப்படி போகிற மாதிரி இந்த படத்தை வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டியும் அங்கிளும் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அந்த அங்கிள் வந்து நீ நிறைய பார்த்துருக்க போல் இந்த ஒரு சரக்கடி அப்படின்னு குடிப்பாங்க. உடனே அந்த மெரியாங்கிறவங்க இல்லை நான் இப்போ சரக்குலாம் அடிக்க போகிறதில்ல, நான் இனி தண்ணியெலாம் விட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுவான். உடனே அந்த பெக்கை வந்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் வந்து குடிச்சிட்டு எப்பாடா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். உடனே நம்ம லவ் பேர்ட்ஸ், அந்த பையனும் பொண்ணும் கூட சரி நம்ம இனிமேல் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேருமே சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த இதில் அவங்க மாற்றும் போது அந்த பையன் வந்து இவளுக்காக எவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்கான் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு வந்து புரிஞ்சுட்டு அவளோட பம்புக்கு அனுப்ப போகும்போது அவன் உயிரை கூட படிக்காமல் அவன் போய் காப்பாற்றி கொடுத்தனால அந்த பொண்ணு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி அவங்க வந்து வாழ்க்கை ஃபுல்லாக ஓகே நம்ம லவ் பேர்ட்ஸாகவே சுற்றலாம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. சரி, படம் எப்படி இருந்து உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, பாய்.